ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. காரணம், பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிந்தால் பறவை பறந்துவிடும். விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சுக்காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடைவெளிகள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றோம். அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள். ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார்கள். அவர்களுடைய முன்னேற்றம் அதற்கு ஏற்றாற்போல் அமைகிறது. இதுதான் உண்மை. வாழ்க்கையை நேசிப்பதாக இருந்தால் காலையில் கண் விழித்தவுடன் படுக்கையை விட்டு எழக் கற்றுக்கொள்ளுங்கள். காலிலே கிடக்கின்ற செருப்பு கடித்தால் எப்படி உதறி எறிவோம், கண் விழித்தவுடன் படுக்கையை விட்டு எழுங்கள். அப்துல் கலாமாக இருக்கட்டும், அன்னை தெரசாவாக இருக்கட்டும், அலெக்சாண்டராக இருக்கட்டும், நெப்போலியனாக இருக்கட்டும், பில் கேட்ஸாக இருக்கட்டும், ஸ்டீவ் ஜாபாக இருக்கட்டும், உசைன் போல்ட்டாக இருக்கட்டும், சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், உழைப்பில்லாமல் எவனாவது ஒருவன் உயர்ந்ததாக வாழ்க்கை சரித்திரத்தில் எங்குமே நீங்கள் சொல்ல முடியாது. அந்த